Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்தி சுருக்கம். PM மோடியிடம் சிஎம் விஜய் கேட்டது என்னென்ன? டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. மாநிலங்களின் நிதி தேவைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் முதல்வர் விஜய் வலியுறுத்திய முக்கிய கோரிக்கைகள்: திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும், மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என தமிழகத்தை நிர்பந்திக்கக்கூடாது, நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும், மருத்துவ இடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்படி நிரப்ப தமிழக அரசுக்கு அனுமதி தர வேண்டும், சென்னை குமரி இடையே அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும், ரூபாய் 3284 கோடி கல்வி நிதி விடுவிக்க வேண்டும், மதுரைக்கு அடுத்தபடியாக கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை சிறைகளில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாதவரம் சோழவரம் இடையே உயர்மட்ட சாலை வழித்தடம் அமைக்க வேண்டும், சென்னை டு திருச்சி மற்றும் கரூர் டு கோவை இடையே 6 வழிப்பாதை அமைக்க வேண்டும், ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் 3ஆம் கட்ட திட்டத்தை நிறைவேற்ற 2283 கோடி நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும், மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்பட தமிழக அரசு உறுதி பூண்டுள்ளது என முதல்வர் விஜய் பேசியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டம் முடிவில் முதல்வர் விஜய் பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேசினார். தமிழகத்தின் கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்தினார். குழந்தைகளின் வருமானம் நாட்டுக்கே இழிவு, முதல்வர் விஜய் காட்டம். முதல்வர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. துள்ளித் திரிந்து விளையாடி பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் இனிய பருவமே குழந்தை பருவம். இப்பருவத்தில் குடும்ப சூழ்நிலையால் வேலைக்கு செல்லும் குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வி வழங்க வேண்டியது நம் அனைவரின் கடமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு, கல்வி அவசியமானது. இவற்றை வழங்க மறுப்பது இயற்கை நியதிக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. குழந்தைகளின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதிராக எவ்வகையான தொழில்களிலும் பணியமர்த்தக்கூடாது. இதை தமிழக அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது. குழந்தை தொழிலாளர்கள் உழைப்பின் மூலம் பெறப்படும் வருமானம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் சிறுமை என்பதை சமூகமும் பெற்றோர்களும் உணர வேண்டும். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிடுவோம் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். உங்க எம்எல்ஏவை கைது பண்ண முடியுமா? விளாசிய பழனிசாமி உதயநிதி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஸ்ரீவைகுண்டத்தில் முதல்வர் விஜயின் ரசிகை ஒருவருக்கு நடந்துள்ள அநீதி தமிழக பெண்களை கொதிப்படைய வைத்துள்ளது. தனிமனித ஒழுக்கம் பற்றி பாடம் எடுத்துள்ள முதல்வரின் ஒட்டுமொத்த சோஃபா மாடல் அரசும் இந்த விவகாரத்தை மூடி மறைக்கிறது. ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் செய்யத்தான் சிங்கப்பெண் பிரிவை முதல்வர் உருவாக்கினாரா? இந்த கேள்விகளுக்கு முதல்வர் என்ன பதில் வைத்திருக்கிறார்? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எம்எல்ஏ சரவணனை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என உதயநிதி கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் முதல்வரின் ரசிகையான பெண் ஒருவர் தாவேகா நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தாவேகா எம்எல்ஏ சரவணன் ஆதரவில் இந்த கொடூரத்தை அக்கட்சியைச் சேர்ந்த இருவர் அரங்கேற்றியுள்ளனர். இதனை மறைக்க எம்எல்ஏ சரவணன் அந்த பெண்ணிடம் அமைச்சரிடம் பேசி வேலை வாங்கி தருவதாக சமரசம் பேசியுள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான முதல் வழக்கே ஆளுங்கட்சி வழக்கா? உங்களை திரையில் ரசித்து வளர்ந்த பெண்ணுக்கு உங்கள் கட்சியினரால் நடந்துள்ள இந்த கொடுமைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளதை உணர்கிறீர்களா? அமைச்சருக்கு தெரியும், மேலிடத்துக்கு தெரியும் என்றெல்லாம் தெனாவட்டு பேச்சுகள் வருகிறது. அப்படி என்ன மேலிடம்? யார் அது? முதல்வரா அல்லது முதல்வரை தாண்டிய ஏதேனும் பவர் சென்டரா? சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழாவில் சிங்கிள் டேக்கில் பேசிய வசனங்களை எல்லாம் உங்கள் கட்சியினரை பார்த்து பேசுங்கள் முதல்வர் அவர்களே. பாலியல் வன்கொடுமைக்கு வக்காலத்து வாங்கி சமரசம் பேசிய எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து கைது செய்ய முதல்வருக்கு தெம்பு திராணி இருக்கிறதா? குற்றத்துக்கு துணை போன அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ராஜ்யசபா எம்பி ஆகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் சி.வி. சண்முகம் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அப்பதவிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 14 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பிரவீன் சக்கரவர்த்தியை தவிர மற்ற அனைவரும் சுயேட்சை என்பதால் அவர்களுக்கு எந்த எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. தாவேகா ஆதரவில் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாரதி ராஜாவின் இறுதி நிமிடங்கள். 72 குண்டுகள் முழங்க உடலடக்கம். இயக்குநர் இமயம் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 84.
முதல்வர் விஜய், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலி செலுத்தினர். முழு அரசு மரியாதையுடன் பாரதி ராஜாவின் உடல் அடக்கம் செய்யப்படும் என முதல்வர் அறிவித்தார். பாரதி ராஜா உடல் இன்று காலை தேனி கார்ரோட்டில் உள்ள அவரது பண்ணை தோட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டது. காலை முதலே ஊர் மக்களும் உறவினர்களும் கண்ணீர் மல்க திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் வன்னியரசு அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து பிரியா வெடி கொடுத்தனர். போலீசாரின் பேண்ட் வாத்தியம் இசைக்கப்பட்டு அணிவகுப்பு மரியாதை நடந்தது. இறுதிச் சடங்குகளை மகள் ஜனனி, சகோதரர் ஜெயராஜ் செய்தனர். போலீசாரின் 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜா உடல் பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. என் இனிய தமிழ் மக்களே என்ற அந்த காந்த குரல் மண்ணுலகை விட்டு ஓய்வெடுக்க சென்றுவிட்டது. இந்த 6 மாவட்டங்களில் கொட்டப்போகும் கனமழை. தமிழகம், புதுவையில் வெப்பம் குறைய வாய்ப்பு. மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய கடலோர ஆந்திராவில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தெற்கு ஆந்திரா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோவை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நாளை 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் இடி மின்னலையும் எதிர்பார்க்கலாம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி, தென்காசி மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். கர்நாடகா, கேரளா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு ஆகிய கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தொண்டியில் அதிகபட்சமாக 39.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக கோவையில் 22.5 டிகிரி செல்சியஸ், மலை பிரதேசமான ஊட்டியில் 13.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலியில் 167 மில்லிமீட்டர், கன்னியாகுமரியில் 159 மில்லிமீட்டர், கோவையில் 113 மில்லிமீட்டர், தென்காசியில் 64 மில்லிமீட்டர், நீலகிரியில் 66 மில்லிமீட்டர், தேனியில் 47 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. ஜூன் 1 முதல் 11ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சராசரியாக 25.7 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பான மழை அளவை விட 19% அதிகம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளதாக மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெடிக்கும் அமெரிக்கா ஈரான் போர், மீண்டும் மூடப்பட்டது கடல் பாதை. ஈரான் அமெரிக்க போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என சொல்லப்பட்டாலும் இருதரப்பும் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியில் ரோந்து பணியில் இருந்த அமெரிக்க ஹெலிகாப்டரை ஈரான் படைகள் சுட்டு வீழ்த்தின. அதற்கு பதிலடியாக தெற்கு ஈரான் பகுதியில் அமெரிக்க கடற்படையினர் நேற்று தாக்குதல் நடத்தினர். இதில் ஈரான் வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் அமைப்புகள் அழிக்கப்பட்டன என ஈரான் அரசு தெரிவித்தது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிப் படையினர்
படையினர் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தின. பஹ்ரைன் அரசும் இதை உறுதி செய்தது. போர் பதற்றத்தால் மீண்டும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. எந்த கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்றாலும் அதன் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த எச்சரிக்கையை மீறி ஜலசந்தியை கடக்க முயன்ற 2 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. ஈரானால் தாக்கப்பட்ட அந்த கப்பல்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவை என்ற தகவல் வெளியாகவில்லை. ஏற்கனவே சென்ற பிப்ரவரியில் இதுபோன்ற பதற்றமான சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. உலகின் சுமார் 20% எண்ணெய் ஏற்றுமதி ஹார்முஸ் வழியாகவே நடைபெறுகிறது. இந்த நீர்வழி மூடப்படுவது எண்ணெய் விலையை மேலும் உயர்த்தும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர்.